அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி ஒரு குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். விதையோட இருந்தாலும் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4 பல் பூண்டு தோலோடு சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா பொரி தான் சேர்க்கணும். ஸோ பொரி சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்யும்போது நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். பொரி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ குளிர் நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் செஞ்சேன். ஸோ உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு தான் ஷேர் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.